வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேங்காய் பால் பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 2 நல்லா ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி 2 அதையும் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். தேவைக்கேற்ப பச்சை மிளகா அதையும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சு 2 நறுக்கிட்டு எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1.5 டீஸ்பூன் அதுக்கு போதும். அதுக்கு குக்கரை நல்லா காய வச்சு 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் அதையும் சேர்த்து நல்லா காஞ்சி வந்தவுடனே எல்லாம் கரம் மசாலாவும் சேர்த்து பொரிய விடணும். அப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் 1 பை 1 சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் வதக்கிறதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது வதங்கிக்கிட்டே இருக்க கேப்பில் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் தேவைப்படும். மொத்தம் 3 கிளாஸு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 3 கிளாஸு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்த உடனே அதில் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்குவோம். பாஸ்மதி ரைஸெல்லாம் சேர்த்து கடைசியாக குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர வரை வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கு. இதுக்கு சைடிஷ்ஷாக காரமான சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி. இது செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக தேங்காய் பால் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான். இது கட்டாயம் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.